இப்போ டேலியை பற்றி என்ன சொல்லலாம் அப்படின்னா, டேலிங்கிறது ஒரு ஃபினான்ஷியலாகவும் ஒரு இன்வென்ட்ரி ரிப்போர்ட்டை வந்து மேனேஜ் பண்ணக்கூடிய சிஸ்டத்துக்கு பேர் தான் டேலி. ஃபினான்ஷியலாக நம்மளுக்கு எவ்வளோ வருது போகுது அப்படிங்கிற வரக்கூடிய ரிப்போர்ட்ஸை நம்மளுக்கு கொடுக்குறது தான் டேலி. டேலிங்கிறது என்னென்னா, நம்ம டேலின்னு சொன்னால் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொன்னாலே டேலி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்பாங்க. ஸோ டேலிங்கிறது என்னென்னா ஒன் ஆஃப் த அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர். அக்கௌண்ட்ஸ் பார்க்குற ஒரு சாஃப்ட்வேர் பேர் தான் டேலி. ஓகேவா? இது வந்து இந்தியாவில் வந்து ரொம்ப லார்ஜ் யூசர் பேஸ் வந்து இதுக்கு இருக்குது. ஓகேவா? அப்ராடில் வந்துட்டு கண்டினியூஸாக இதை வச்சு டேலி வந்துட்டு ரொம்ப க்ரோவிங் இதுவாக இருக்கும். டேலிங்கிறது சாதாரணமாக நம்ம இதில் இருக்குது, ஆனால் அப்ராட் இதுலலாம் இதோட அட்வான்ஸ்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் டேலி வந்துட்டு எங்கே டெவலப் பண்ணாங்கன்னா இந்தியாவில் யூஸிங் டேலி டெவலப்டு லாங்குவேஜ். ஓகே, டேலிங்கிறது எங்கே டெவலப் பண்ணாங்கன்னா இந்தியாவில் யூஸிங் டேலி டெவலப்டு லாங்குவேஜ். டேலி டெவலப்டு லாங்குவேஜை வச்சு தான் என்னென்னா டேலி வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு இதாக இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் டெவலப் ஆகிருக்கு. அது எதை வச்சு டெவலப் பண்ணாங்கன்னா இந்தியாவில் டேலி டெவலப்டு லாங்குவேஜ்னு ஒன்று இருந்துச்சு, அதை வச்சு தான் டேலியை டெவலப் பண்ணியிருக்காங்க. டேலி வந்துட்டு டெவலப்டு பை இப்போ வந்துட்டு டேலியை வந்து யார் வந்து டெவலப் பண்ணாங்க அப்படின்னா டேலி சொல்யூஷன் பிவிடி லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி பெங்களூரில் வந்துட்டு டெவலப் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? டேலிங்கிறது எதுக்காக மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்கன்னா நம்மளுடைய இதுக்காக பிஸ்னஸ் ரிலேட்டடாக உள்ள அந்த கம்பெனிஸ் அந்த இதில் தான் என்ன பண்ணுவாங்கன்னா டேலி வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா இப்போ சாதாரண நம்ம வீட்டோடைய இது அப்படின்னா அது ஈஸியாக போட்டுருவோம். பெரிய பிஸ்னஸ் கம்பெனிஸ்லாம் ரொம்ப கோடிக்கணக்கில் அது மாதிரி வரும்போது நம்மளுக்கு எந்த இடத்துல அமௌண்ட் வந்துச்சு எந்த இடத்துல போச்சு அப்படிங்கிற அந்த கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ அதுக்காக தான் என்னென்னா டேலி அப்படிங்கிறது சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவாங்க. டேலிங்கிறது எதுனா ஒரு அக்கௌண்ட்ஸ் எவ்வளோ வந்திருக்கு, எந்த அக்கௌண்ட்லேருந்து எவ்வளோ வந்திருக்கு, எந்த அக்கௌண்ட்லேருந்து கம்மியாகிருக்குன்னு ஒரு அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடாக வைக்கிறனால இது வந்து அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவ்வளோதான் இதை பற்றி